everybody. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து யூஸ்ஃபுல் idioms. நிறைய idioms பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நோட் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பாசிபிள் இங்கிலீஷ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ் பார்ப்போம். இது ஒரு ஃப்ரேஸ், ஐ எம் பிஸி. இதுக்கு இடியம் என்னென்னா ஐ ஹவ் காட் அ லாட் ஆன் மை பிளேட்டுன்னு சொல்லலாம். அதான் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ரொம்ப துருதுருன்னு இருக்கேன், எனக்கு அதிக வேலை பளு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஷீ இஸ் வெரி எனர்ஜெட்டிக், ரொம்ப உத்வேகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்குரிய இடியம் என்னென்னா ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் எனர்ஜெட்டிக் சொல்லாமல் பீன்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். நம்பர் 3 பாருங்கள், ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஷீ இஸ் த பிக் சீசில். ஸோ இந்த இடத்துல வந்து பிக் சீசில்னு சொல்லலாம். அந்த இம்பார்ட்டன்ட்க்கு பதிலாக நீங்கள் இந்த இடியம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட், அவங்க ரொம்ப அறிவாளி, அவள் அறிவாளி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், அடிக்கடி நம்ம ஸ்கூலில் குழந்தைங்கிட்ட யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்மார்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ ஸ்மார்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் அ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது ரொம்ப அறிவாளின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து ஸ்மார்ட் குக்கீஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க. அடுத்து இட் இஸ் வெரி ஈஸி, இது ரொம்ப சுலபம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன இடியம் யூஸ் பண்ணுறோம்னா இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு இடியம் தான், என்னடா கேக்குக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையேன்னு நினைக்க வேணாம். இடியம் எப்பயுமே மீனிங் வேற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் சரியான விதத்தில் இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஐ எம் ஸோ ரிலாக்ஸ்ட், இங்கே பாருங்க, நான் ரொம்ப இலைப்பாறுதலாக இருக்கிறேன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன்னு சொல்லும்போது ஐ எம் ஸோ ஆஸ் கூல் அஸ் குக்கும்பர்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்க, மை பாஸ் வெண்ட் மேட், கோவப்படுவாங்களே அதை நம்ம சொல்லும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை பாஸ் வெண்ட் பனானாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பனானாஸ் அப்படின்றது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை பாஸ் வெண்ட் பனானாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மை பாஸ் வெண்ட் மேட் அப்படின்றதுக்கு பதிலாக மை பாஸ் வெண்ட் பனானாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மேட் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா கோவப்பட்டு கத்துறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் மேடுன்னு சொல்கிறது, பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு தான் நீங்கள் பனானாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், வி ஆர் ஸோ சிமிலர், நாங்கள் வந்து ரெண்டு பேருமே நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறோம்னு சொல்லும்போது வி ஆர் டூ பீஸ் இன் அ போட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இடியம், இது யூஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் ஈட் டூ மச், நான் வந்து ஐ டோன்ட் ஈட் மச்னா நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். அதுக்கு என்ன சொல்லலாம்னா ஐ ஈட் லைக் அ பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னா இப்போ அந்த பறவை பார்த்தீங்கன்னா கொத்தி கொத்தி தின்னும், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டி உங்களுக்கு இருக்கும், ஒரு சின்ன கதை இருக்கும், ஒவ்வொரு இடியம்லேயே கதை இருக்கும். அதை நீங்கள் சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். ஆன்லைன் கோர்ஸில் சேரணும் அப்படின்னா பாசிபிள் இங்கிலீஷ் IELTS எக்ஸாம் இருக்குது, அல்லது நீங்கள் என்ன ட்ரைனிங் கேட்குறீங்க 1-to-1 அல்லது குரூப் செஷன், இது மாதிரி நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸ் நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் கேளுங்க, கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். பை, டேக் கேர்.